எதுக்கு வந்து நிக்கிறான்? ஏயா நீ தற்கொலை பண்ணிக்க எங்க பஸ் தான் கிடைச்சதா? இது பஸ் இல்ல டெம்போ. ஏதோ ஒண்ணு. யார் நீ? நீங்க தான் டெம்போல ஜெயிலுக்கு போய் காய்கறிகளை சப்ளை பண்றாளா? பின்ன என்ன கப்பல்ல போய் சப்ளை பண்ண முடியும்? ஏய் அதிக பிரச்சனை தரமா பேசாத. யோ அடிச்சா கைய ஒடிச்சு விடுவேன். யாரு நினைச்சா? அடிச்சு வாங்கி நிக்கிறேன் என்கிட்ட வந்து மிரட்டுற? இப்படி எல்லாம் மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? அதுக்கெல்லாம் காதுல பூ வச்சிருப்பான், அவனை போய் பாரு. உன் காதுலயே பூ இருக்கியா? காதுல பூ வச்சிருந்தா பேசவே கூடாது. நாளைக்கு ஜெயிலுக்கு காய்கறி கொண்டு போவீங்கல்ல, திரும்பி வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? காய்கறி எல்லாம் வெட்டி சாம்பார் பண்ணிடணுமா? வண்டி ஏதோ ரிப்பேர்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திட்டு வந்துடணும். அப்ப காய்கறி அவர் வித்துக்குவாரு. அது என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதை நீங்க செய்ய போறீங்களா இல்லையா? செய்யலன்னா என்னையா பண்ணுவேன்? அப்பா அடி வாங்குற உடம்பா அது. டெம்போவை நீ எங்க நிறுத்த சொல்றியோ அங்க நிறுத்திடுறோம். போதுமா? ஐயா உங்களை பார்க்கணும்னு ஃபாதர் பெர்னாண்டஸ் வந்திருக்காரு. இந்த நேரத்திலயா? சரி வர சொல்லு. சரியா உள்ள வாங்க. வாங்க ஃபாதர், உட்காருங்க. God bless you my son. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? மை டியர் சன், இங்க சாரதான ஒரு கைதி இருக்காங்க. அந்த அம்மாவை நான் பார்க்கணும். சாரி ஃபாதர், இப்ப நிச்சயமா முடியாது. விசிட்டர்ஸ் டைம்ல தான் கைதிகளை பார்க்க முடியும். நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சாரி மை டியர் சன், காலையில 5 மணி ஃபிளைட்ல செயின்ட் போப்பை பார்க்கறதுக்காக நான் ரோம் போறேன். திரும்பி வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த தாயை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். அந்த தாய் எங்க புனிதமேரி பள்ளிக்கூடத்துல பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயா இருந்து கவனிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நல்லவங்களை நான் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஓகே ஃபாதர், உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். தேங்க்யூ மை டியர் சன், தேங்க்யூ வெரி மச். ராபர்ட். ஃபாதர், இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. சாரதாமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். தம்பி நான் பயப்படாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். தைரியமா வா. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள எல்லா கைதிகளையும் செல்லுக்குள்ள அடைச்சிருவாங்க. எங்கிட்ட பேசுறதே உனக்கு 2 நிமிஷம் போயிடுச்சு. உங்க அம்மா இருக்கிற செல்லுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். மீதி இருக்கிறது 13 நிமிஷம் தான். அதுக்குள்ள நீ உங்க அம்மாவை கடத்தி ஆகணும். ஓ நல்ல காலம். நீ கைதிகளுக்கெல்லாம் சினிமா போட்டு காட்டுறாங்க. ரொம்ப நன்றிங்க. அவசரப்படாத. உங்க அம்மாவை கடத்திட்டு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நான் கைதிகளுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறேன். ஜெயிலர், வார்டன் இவங்க கவனத்தை வேற பக்கம் திசை திருப்புறேன். அந்த சமயம் பார்த்து நீ உங்க அம்மாவை கடத்திட்டு போயிரு. ஏதோ என்னாலான சின்ன உதவி. எனக்கு தான் எங்க அம்மாவை பார்க்குற பாக்கியம் இல்லை. உனக்காக காலம்புறம் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். பெஸ்ட் ஆஃப் லக். ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாம, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல ஒரு கைதியை பார்க்கிறதுக்கு அந்த ஃபாதர் அலோவ் பண்ணது எந்த வகையில நியாயம் சார்? எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தான். விடிஞ்சா அந்த ஃபாதர் ரூம் போறேன்னாரு. அவர் திரும்பி வரதுக்குள்ள சாரதாவை பார்க்க முடியாது. அதனாலதான். ஓகே, போலீஸ் விசாரணையிலும் சரி, சாட்சியோட வாக்குமூலத்திலையும் சரி, சாரதா அதான் ஒய்ஃப் ஸ்கூல்ல வேலை பார்த்ததவே இல்லையே. ஆமா. அப்போ அந்த ஃபாதர் நோ. என்னாச்சு சார்? படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கைதிகளுக்குள்ள சண்டை வந்து அது பெரிய கலவரம் ஆயிடுச்சு சார். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அப்படியா? ஃபர்தர் செக்யூரிட்டி உடனே ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கம் ஆன்.
அம்மா விஜய் நீ எப்படி இங்க? பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனே புறப்படுமா. இல்ல நான் வர மாட்டேன். இதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? தெரியுமா? பூவுக்கும் பொட்டுக்கும் கொடுக்கிற மரியாதைய உங்க பிள்ளைக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன மன்னிச்சிருமா. சாரி சார், இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தோம் அவனை எங்களால் பிடிக்க முடியாது சார். வந்தவன் சாரதாவை கடத்திட்டு போயிட்டான் சார். விஜய் என்ன இது? வேணாம்பா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வா வா வா. போடா. வாங்கம்மா. அம்மா இனிமே நாம தங்க போற இடம் இதுதான். என்ன ஜெயில இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கியே, இது தப்பு இல்ல? உன்னை குற்றவாளின்னு முடிவு பண்ணிச்சு அந்த சட்டம் தாமா தப்பு. வாதத்துக்கு மருந்து உண்டு, விவாதத்துக்கு மருந்து கிடையாது. இது விவாதம் இல்லம்மா, நியாயம். என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தர்மம். எதுடா நியாயம், எதுடா தர்மம்? என்ன ஜெயில இருந்து கொண்டு வந்திருக்கியே, இதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும் தெரியுமா? உனக்கு உன் புருஷன் முக்கியம், எனக்கு என் அம்மா தான் முக்கியம். விஜய் சரிம்மா, இப்ப சொல்லு, எதுக்காக கொலை செஞ்ச? ஜெயில தான் சொல்ல மாட்டேன், இங்கேயாவது சொல்லுமா. உங்க அப்பா கேட்டே நான் சொல்லல, நீ கேட்டா நான் சொல்ல போறேன். சொல்ல மாட்டேல்ல? நேரம் வரும், சொல்ல வைக்கிறேன். என் கையில விளங்க மாட்டதை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. உன்னையும் என்னையும் சேர்த்து விளங்க மாட்டிட்டாங்க பாரு, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுதானே ஜனநாயக நாடு. சும்மா நிறுத்துங்கய்யா. ஒரு கொலகாரியை டெம்போ வச்சு கடத்திட்டு நீங்க ஜனநாயகம் பேசுறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டாங்க. போக யோ மரியாதை பேசியா. போயா. ஆள பாரு. என்ன என்ன வழுக்குது? வழுக்குதா? அட மொட்டை மொட்டை சீதாராம மாதிரி இல்ல? ஆமா. மாதிரி இல்லடா, ஒட்ட சீதாராமனே தான். என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க. நீங்க ஜெயிலுக்குள்ள வந்த உடனே உங்க மகளை பார்க்குக்கு கூட்டிட்டு போய் தைரியம் சொன்னோம். இப்போ உங்க பொண்ணுக்கு இவர்தான் காவலா இருக்காரு. ஏண்டா ஆபத்துக்கு பூனை காவலா? உங்க பொண்ணு என்ன ஆப்பமா? அதுவும் வெள்ளாப்பமா? அதிகமா பேசாத, கழுத்தை திருவிடுவேன். அது காது. காதை திருப்புனா தலையில் திரும்பும்னே. ஏண்டா என்ன உள்ள தள்ளிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாத்தியா? நீங்க வெளியே இருந்தா உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுவும் இவ்வளவு உயரம் இருக்கீங்க. விதி வலியது. உங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஐயோ ஒண்ணு செய்யலங்க, செஞ்சது அவரு. ஐயோ தூது வந்தது நீதானே? ஐயோ